மந்த்லி எக்ஸ்பைரியில் நம்ம என்ன மாதிரி ஒரு உற்று நோக்கலாம் ஒரு ஸ்டாக்கோ, மற்றபடி இப்போ வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு உண்டான மந்த்லி எக்ஸ்பைரி எதை போல் க்ளோஸ் ஆகும், அதாவது நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில், ஸ்டாக்கில், க்ரூட் ஆயிலில் இது என்ன மாதிரியில் ஒரு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ரைஸில் நம்ம ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே என்றைக்கும் என்ன சொல்ல வரேன்னா, நாளினுடைய மார்க்கெட்டுக்கு இன்றைக்கே ரெடி ஆகுங்க. எந்த ப்ரைஸில் நான் எடுக்க போகிறேன், எந்த ப்ரைஸில் நான் செல்லிங் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவை எடுங்க. சரிங்களா? நான் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் தான். ஒரு 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அபோவ் அதுக்கப்புறம் தான் என்னுடைய சக்ஸஸே படிப்படியாக இதுவாகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் லாஸ் இருக்குது அப்படின்ற நோக்கத்தில் நீங்கள் மார்க்கெட்டே ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தது ரியல் ட்ரேடில் பண்ணும்போது தான் இமோஷன்ஸு எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்பவுமே நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, கொஞ்சம் நெட் ஸ்லோவாக. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். கரெக்டாக எங்கே திரும்ப போகுது, எங்கே இதுவாக போகுது. அப்போ உதாரணத்துக்கு நாளினுடைய ஒரு முறை யூஎஸ் மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த யூஎஸ் மார்க்கெட்டில் 1.5% ஆல்மோஸ்ட்டு டாலர் மட்டும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு. சரிங்களா? டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு என்ன ஆகுனா டவுனில் போக தொடங்கிடும். சரிங்களா? இந்த $100 அதாவது 100.50 பிப்ஸுக்கு அப்புறம் மேலே போச்சுன்னா டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும். அப்போ டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும்போது க்ரூட் ஆயில் ஹை ப்ரைஸில் போகும். கோல்டு கொஞ்சம் லோ சர்க்கியூட்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஒரு சினாரியோ, ஒரு இன்ஃப்ளேஷன் வெயிட் பண்ணுறதுக்காக இதனுடைய ஒரு இன்ஃபர்மேஷன். இருந்தாலும் நம்ம ஒரு என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு கிஃப்ட் நிஃப்டி எந்த இடத்துல கேப் டவுனாக ஓப்பனில் இருக்குது. ஆனால் படிப்படியாக ஒரு 21,500, அதாவது எப்பவுமே மார்க்கெட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா 5% புல் பேக்கு, 10%ன்றது கரெக்ஷன், 20%ன்றது பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? 35%ன்றது அதாவது 35%ன்றது டவுன் சைடு. சரிங்களா? 50% ரிசர்வேஷன் அந்த கணக்கில் அப்படி வரும். சரிங்களா? அப்போ நம்ம உதாரணத்துக்கு இதனுடைய கீ லெவலில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு, ஏன்னா எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டே ஓரளவுக்கு. நாளைக்கு இதில் என்ன நியூஸ்னால், கனடா நாடு பார்த்திங்கன்னா இந்தியா கூட ஒரு டைஅப் சொல்கிறாங்க. 2040 வரைக்கும் எல்பிஜி உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆகும்னு தெரியாது நியூஸ் பேஸில். சரிங்களா? ஆனால் ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்கு அதனால் நாளையினுடைய ஸ்டீல் செக்டர்லாம் ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? அதே போல் நாளைக்கு உண்டான லெவலில் இன்னும் இப்போ பார்க்கலாம். இந்த நியூஸ்லாம் சொல்லியாச்சு. அப்போ நாளையினுடைய ஓப்பன் எப்படி இருக்க போகுது. ஆனால் மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது நல்லா உற்று நோக்கி பாருங்கள். இருங்க ஒரு நிமிஷம். நல்லா உற்று நோக்கி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் பாருங்கள். ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் 22,816. ஆக 816ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போது நான் ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங் ப்ரைஸு.
அப்போ நேர்பை நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸு கீழே வந்துருச்சுன்னா இங்கே வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டும் எஃப்ஐ லெவலும் இது கட் ஆகும், ப்ரீவியஸ் டே உடைய லோவும் கட் ஆகும். அப்போ அந்த லோவுக்கும் நேர்பையில் இருக்கும்போது இந்த ட்ரெண்டு இது கீழே வரும்போது ஃபால். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகலாம், ஏன்னா எக்ஸ்பிளைனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதுவாகும். அதனால் அதுக்கு அடுத்த லெவலாக இப்படி பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் டவுன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 22,640க்கு அப்புறம் அப்படின்னா 22,452 ஒரு சப்போர்ட்டு ரெஸ்டாரண்ட். இதில் வந்து நீங்கள் டெரிவேட்டிவ் செல்லர்ஸ் ஆஃப் மைண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் எந்த இதுவும் வந்து எஃபெக்ட் ஆகல ராத்திரி எதுவுமேனா, அப்போ அப்சைடுக்கு இதுக்கப்புறம் 23,000க்கு அப்புறம் நீங்கள் அப்சைட் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பெருசளவுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்சைடு இந்த லெவலுக்கு அப்புறம் தான் கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது மேலே அப் ட்ரெண்டுக்கு உண்டான பாசிபிலிட்டி. டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, ப்ரீவியஸ் டே உடைய லோ இது ரெஸ்டண்ட்டாக இருந்து அகெயின் இந்த டே உடைய லோவும் வீக்லி உடைய லோவும் என்றது மேஜரான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த ஃபால் இப்படி வரும். எப்பயுமே இந்த லைன்ஸில் நீங்கள் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் இல்லாமல் பக்கத்தில் கேப் எங்கே இருக்கோ அதில் ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. சரிங்களா? அடுத்து நிஃப்டினுடைய அது கிஃப்ட் நிஃப்டி ஏன் சொன்னோன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு எஃப்ஐ டிஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும்தான் தெரியும். இதில் பை பண்ணுறாங்களா இல்லை செல் அடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கேண்டிலை ரீட் பண்ணாலுமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறானா வரும். அடுத்தது இப்போ இங்கே லெவலும் அதே தான், சேம் தான். அப்போ வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டு ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு அப்புறம் மார்க்கெட்டு உங்களுக்கு டே கேண்டில் வச்சு கட்டினா கிளியராக இருக்குது. இங்கே இந்த டே உடைய லோவுக்கு அப்புறம் இந்த ஃபெப் எப்படி ட்ராப் பண்ணுறதுனா வீடியோவில் உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 190 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இதிலேருந்து ப்ரீவியஸ் டே உடைய லோலேருந்து இது வந்து வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டும் எஃப்ஐ லெவலுன்றது இதை ரெஸ்டண்ட்டாக பண்ணிட்டுது அகெயின் ஃபால் ஆகும். ஹையர் லோ ஃபார்மேஷனில் டவ் தியரி கான்செப்டில் இது வந்து ஃபால் ஆகும். இந்த இடம் அப்புறம் 22,680 ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் கொடுத்துரும். செகண்ட் அட்டம்ப்டில் ரீசெண்டான வந்த லோ ப்ரைஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து ரீசெண்டான ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 ரூபா டீப் மணி தான் இது பண்ணும். 230 ரூபானா அது வந்து திருப்பி கொஞ்சம் மேல் நோக்கி 190 ரூபா வரைக்கும் போயிடுச்சுன்னா அகெயின் 244 நம்ம வாட்ச் பண்ணணும். புட் சைடு நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டைல் ட்ரேடர் இன்வெஸ்டர், இது எக்ஸாம்பிளுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அப்போ என்னுடைய எஸ்எல் எங்கே இருக்க போகுதுன்னா, எஸ்எல் வந்து இந்த லெவலுக்கு அப்புறம் மேலே இருந்தால் அங்கேருந்து இது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த டவுன் சைடுக்கு உண்டான இண்டிகேஷன். அதே பேங்க் நிஃப்டியும் பார்த்துங்க. பேங்க் நிஃப்டியில் கீ லெவலில் பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே உடைய லோவும் 6 மாதனுடைய 127 வீக்லி எஃப்ஐ லெவல் இந்த ரெஸ்டண்ட்டை கட் பண்ணிச்சுன்னா அகெயின் ஃபால் வந்து வீக்லி லோவுக்கு நியர்பைலையும் இயருடைய ஓப்பன் ப்ரைஸுன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த சப்போர்ட்டை அகெயின் இது உடைக்கிறதுனா மட்டும்தான் ஃபால் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு செகண்ட் அட்டம்ப்டில் இந்த இயர் ஓப்பன் பாயிண்டில் எல்லாம் ஏமாற்றிடுவாங்க. மேலே கீழே டவுன் ஆகிறோம்னு சொல்லிட்டு இது ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ரீடெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அகெயின் இவங்க செல்லர் வந்து அடித்தாங்கன்னா இந்த செல்லர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்த நாளில் இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான ஒரு மாதத்துக்கு உண்டான இந்த லெவல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெஸ்டண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். ஒரு இயர்னுடைய மிட் பாயிண்ட்லேருந்து 6 மந்த்னுடைய மந்த்லி லோவிலேருந்து கேண்டில் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்குனா ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகிருக்கு. அடுத்த நாளில் வந்து இது கண்டினியூவாக ஃபால் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த ஃபால்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட் வியூவாக புரிய வருது. சரிங்களா?
இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டாக்னுடைய சிம்பிள்ஃபைடான இப்போ ஸ்டாக்கில் சொல்கிறேன். இப்போ பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கலாம். அப்போ பஜாஜ் ஆட்டோ எல்லாமே எல்லா செக்டரும், அதாவது எல்லா செக்டரும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்க தொடங்குனா இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு வாட்ச் பண்ணுங்கள். நான் ரீட்டெயில் ட்ரேடர் தான், இந்த லாபமோ நஷ்டமோ நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த லெவலுக்கு அப்புறம் இது வந்து எந்த லெவலுக்கு மேலே நோக்கி போகுதுன்னு நகருதுன்னு பாருங்கள். அப்போ டவுன் சைடு இருக்கும்போது இதில் வந்து சைட்வேயில் மேபி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை இது மேக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அகெயின் ஃபால் வந்து இங்கே வரும். அடுத்தடுத்த நாளில் வந்து இந்த ப்ரைஸ் 8800 என்ற ப்ரைஸு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வரக்கூடிய டேஸில் அது வந்து ஒரு பெரிய அந்த 8800 பிரேக் பண்ணிச்சுன்னா 8300 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த ப்ரைஸை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். சரிங்களா? டவுன் சைடுக்கு உண்டான கீ லெவலு. சரிங்களா? அதே போல் மாருதி அப்போ 6 மந்த்தினுடைய ஓப்பன் பாயிண்ட்டும் வீக்கிலுடைய இந்த லெவலுக்கு போகும்போது இது அப்சைடுக்கு உண்டான லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அப்சைடு உண்டான லெவல் வந்து இருக்கும். அப்போ அந்த லெவலில் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இந்த அப்சைடுக்கு உண்டான இதனுடைய கீ லெவல். அதே போல் ஒரு டவுன் சைடுக்கு உண்டான நாளைக்கு ஒரு பெரிய அளவில் கேப் டவுன் இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா 12,000 என்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை 12,200ன்றது பார்த்திங்கன்னா இது ஃபால் அடிச்சுன்னா 11,000 நிற்கும். படிப்படியாக இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதனுடைய வெயிட்டேஜில் வந்து கரெக்டாக இருக்கும். இதை எப்படி செக் பண்ணணும்னா எப்பயுமே இந்த நாளினுடைய ட்ரெண்டு எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். இப்போ இந்த ப்ரைவேட் பேங்க்குன்றது இண்டெக்ஸினுடைய லெவலுக்கு அப்புறம் ஒரு டவுன் ஆகுது. PSU இந்த லெவலும் இது வந்து டவுன் ஆகுது. இந்த வீக்லி லோ உதாரணத்துக்கு மார்க் பண்ணிங்க. வீக்லி லோ, டே லோ, நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கேப் டவுன் ஆகும்போது இதை வந்து சஸ்டெயின் பண்ணாமல் அகெயின் கீழே வந்துச்சுனாலுமே இது ரீடெஸ்ட் எடுத்து புல் பேக் எடுத்து மேலே போடலாம். ட்ரெண்டு எப்பயுமே நெகட்டிவில் இருக்க போதுன்னுன்றது அர்த்தம். சரிங்களா? அதே போல் தான் இந்த ப்ரைவேட் பேங்க்கை வச்சுக்கிட்டு இந்த வீக்லி லோவை நீங்கள் சஸ்டெயின் பண்ணிங்க. அப்போ வீக்லி லோன்றது இங்கே இருக்குது. அப்போ வீக்லி லோ கொஞ்சம் லாங்காக இருக்குது. அப்போ வந்து ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கேண்டில் திரும்பிச்சுன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இது மேலே போக முடியலன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபால் எடுக்க தொடங்கிடுச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சப்போர்ட் பாயிண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சி சைடா டி சைடா அதை டவுன் சைடா அப் சைடான்றது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான கேண்டில் சைக்காலஜியை பார்க்கணும். கேண்டிலை ரீட் பண்ணாலுமே ஒரு 1 ஹவர் கேண்டில், ஒரு 4 ஹவர் கேண்டில் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து பண்ணாலுமே உங்களால் ஒரு ரீட் பண்ணிக்க முடியும். ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டில் என்ன மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தால் ஒரு அப் ட்ரெண்டு போகுது அப்படின்ற கேண்டிலில் சுச்சுவேஷனில் வரலாம். சரிங்களா? அப்போ இது டோஜி மாரி போட்டிருக்கு. இந்த டோஜியில் உதாரணத்துக்கு இது ஒரு டவுன் சைடுன்றது நம்ம மேக் பண்ணால் இந்த வீக்கிலுடைய ஹைக்கு அப்புறம் வீக்கிலுடைய மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் டேவுடைய லோவில் சப்போர்ட் எடுக்குது. அந்த வீக்கிலுடைய கேண்டில் சப்போர்ட் இருக்குன்னா சி சைடு பேங்க் நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக மேலே போக தொடங்குதுன்னு இண்டிகேஷன் அர்த்தம். சரிங்களா? இந்த இண்டிகேஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டினுடைய வெயிட்டேஜ் ரிலையன்ஸு, HDFC, TCS, ICICI பேங்க் கூட பார்த்துக்கலாம். சரிங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இதில் டோட்டல் மார்க்கெட் கேப் அவங்களுடைய சொத்து மதிப்பு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ்னால் ஒரு 1000 கோடி இருக்குன்னா அதில் வந்து
ஃப்யூச்சருடைய க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ஃப்யூச்சருடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒரு 1000ன்றது க்ளோசிங் ப்ரைஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இதை கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு பதிலாக இங்கே வந்து 830 கோடி ரூபா இருக்குன்னா அப்போ 170 கோடி ஷார்ட்டேஜில் இருக்குது. அந்த ஷார்ட்டேஜே ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு ரிலையன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். அப்போ இதனுடைய அவுட்புட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நிஃப்டினுடைய லெவலில் மேலே போகும். இதை இந்த நாலுத்தையும் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாமே ஃப்ரீ தான். யாருக்கும் எந்த ஒரு பெய்டு வேஷனோ எந்த ஒரு இதுவும் குரூப் வச்சிடல. ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான யூனிவர்சிட்டி. சரிங்களா? நன்றி, வணக்கம்.